நீதானே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் ஆட் பண்ணலாம், இல்லை அந்த ஸ்லோமோ வீடியோ கிளிப் ஆட் பண்ணலாம். ஸ்லோமோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேப்கட்டில் போயிட்டு அந்த தேவையான வீடியோ கிளிப்பை மட்டும் ஸ்லோமோவை மாற்றி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து -90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வைங்க. கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் வச்சுக்கோங்க அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் எண்டில். ஸோ எண்ட் அனிமேஷனுக்கு இப்படியே தான் இருக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 4000 கிட்ட நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையுமே ஜூம் அவுட் ஆகும். இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 அனிமேஷனுக்கு சென்டராக வச்சு அனிமேஷன் கீழே கிராஃப் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் லைட்டாக ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எஃபெக்ட் பார்க்கவே நமக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பேக் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதில் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ அந்த கலர் அண்ட் லைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இதை சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. சென்டராக வச்சுட்டு அங்கிட்ட ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஃபுல்லாகவே கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக 2க்கும் சென்டராக வச்சு கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலராக தான் இருக்கும். லாஸ்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரே ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தையும் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃப்ரீக்வன்சியில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு அனிமேஷன் கீ. இதே மாதிரி ஸ்ட்ரென்த்லேயும் கொடுங்க, ஸ்டார்டிங்கில் எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ அப்படியே 0 இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டாக 0.5 இருக்கா, ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு 0வே இருக்கட்டும். 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதை ஒரு 0.30. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இங்கே ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ இதே தான் அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டைப் பண்ணாலும் சரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 லைன் நான் சும்மா ரேண்டமாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளையிங் கைட் ரெகுலர் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ போதும். அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரில, கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லிரிக்ஸை நமக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டில் போயிட்டு அதே மாதிரி -90 டிகிரி கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இப்போ சென்டராக அலைன் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த எமோஜி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் வந்துட்டு ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான 2 எமோஜை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கிரே கலரில். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கலரில் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அது 3வது ஆப்ஷன் பெயிண்ட் மாரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை டிக் மார்க் கொடுத்துட்டு பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணீங்களோ அதுவும் கிடச்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே -90 டிகிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியே வைங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை அந்த மார்க் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எமோஜை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் இல்லை எமோஜி ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மேட் மாஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வைப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ரான்சிஷன் இன் ரைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபெதர் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 30 கொடுத்துருங்க. ஸோ 30 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி அந்த எமோஜி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த இமேஜ் எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் 2மே ஆட் பண்ணிவிட்டோம். ஸோ 2யும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்லோமோ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான நீங்கள் ஸ்லோமோ மாத்திரா இருந்தால் இந்த தேவையான வீடியோ கிளிப்பை மட்டும்தான் ஆட் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி லேயர் பண்ணிவிட்டு இப்போ எதில் ஆட் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணி அதே மாதிரி ஆரோ மார்க் பக்கத்தில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டில் போல் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எஃபெக்ட் 2யும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ நமக்கு ஏன் அந்த எஃபெக்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், ஆனால் நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கிடச்சிச்சு? ஸோ அது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான கமெண்ட் ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இதே தான் அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ கிளிப்பு இந்த மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஓவராலாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.